புலவர் ஐயாவுடைய தோட்டத்தில் வெடிகுண்டு தயாரிக்கின்ற போது 3 போராளிகள் அங்கு இறந்தார்கள். அதை அப்படியே காட்சிப்படுத்தியிருந்தார்கள். அவர் இறந்து துடித்து இறந்து விழுவது. அதே போன்று அந்த அரியலூர் குண்டுவெடிப்பு ரயில் பாதையில் மருதையாற்று பாலத்தில் குண்டு வைக்கின்றது. அதில் வந்து உலகத்துக்கு வந்து தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழரசன் குண்டு வச்சு பல பேரை கொண்டுட்டார் அப்படின்ற ஒரு அவப்பெயர் இருந்துச்சு. அந்த அவப்பெயரை நீக்குகின்ற வகையில் அந்த குண்டுவெடிப்பு எதற்காக வைக்கப்பட்டது, என்ன செய்தி ரயில்வேக்கும் ஒன்றிய அரசுக்கும் தெரிவிக்கப்பட்டது என்பதையெல்லாம் மிக அற்புதமாக இதிலே காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது அது ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுவதற்கு வச்சுட்டு போய் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் வச்சுருக்கிறோம், நீங்கள் வந்து உடனே அந்த பக்கம் ரயில் வரக்கூடாதுன்னு சொன்னது. அப்புறம் அவர் அதை மேல் அதிகாரிகளுக்கு சொல்லும்போது அவங்க அலட்சியப்படுத்தினது. அதை திரும்ப இவங்க அதை வந்து இல்லை அவர் அலட்சியப்படுத்த பிறகு அந்த குண்டை அகற்றுவ முயற்சித்து அது முடியாமல் போனது. அது எல்லாமே கூட அப்படியே தத்துரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது.